ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாயிருப்பதாக. உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் ஜீவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவேன் சொல்கிறது. அவர் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆனபடினாலே முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். காலவெளியிலே சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தை நாம் திரும்பி நினைவு கூறுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உங்கள் அன்பு கூறுகிறேன், நான் உன்னை போற்றுகிறேன். அவர் நம்முடைய பலனாயிருக்கிறார். அவர் நமது அடைக்கலமாயிருக்கின்றார். அவர் நம்முடைய ஆறுதலாயிருக்கின்றார், நம்முடைய வாழ்வாயிருக்கின்றார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வும் வழியும் சத்தியமாயிருக்கின்றார். காலவெளியிலே தலையை தாழ்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் எண்ணமாக நம்மை நாம் ஆண்டவரே முன்பாகவே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கிருபைக்கும் உமது பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பிரியமானவரே, மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் அன்றோடு துதிக்கின்றோம். இந்த காலை நேர தியான வேளைக்காக அன்றோடு துதிக்கின்றோம். ஆமாண்டவரே, நீ எத்தனை நல்லவர் ஐயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறீர் என்னுடைய வார்த்தை சொல்வதன் பிரகாரமாக எங்கள் பலவீனங்களிலே, எங்கள் சுகவீனங்களிலே ஆண்டவரே, எங்களுக்கு நேரிடுகிற எல்லா நெருக்கடிகளிலே நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகவில்லை, எங்களை கைவிடுகிறதில்லை. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு கூட, வேண்டுதலோடு கூட, விண்ணப்பங்களோடு கூட உடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ, கர்த்தர் மனம் இறங்குவராக. நீர் அவர்களுக்கு ஆறுதல் தருகிறாக. ஆண்டவரே, நீர் அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தேவைகளை சந்திக்கிறார். இப்பொழுதும் இந்த நாளிலும் இந்த பிரசன்னத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் ஆசீர்வாடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நீதியின் சூரியனாய் தம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய முகம் நம் மீது பிரகாசமாக இருக்கும் போது நம்முடைய வாழ்வு பிரகாசம் அடையும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நாம் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை. இந்த நாளுக்குண்டான புது கிருபை, இந்த நாளுக்குண்டான புது உற்சாகம், இந்த நாளுக்குண்டான புது மகிழ்ச்சி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருவராக. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாரியில் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள எரிச்சல் போல பாடலை எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தில் பாடும். பிரைஸ் லார்ட். பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறா. நாமும் போற்றுண்ட பரிமளவே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமும் போற்றுண்ட பரிமளவே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா,
பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவரிடருகை என் தலைக்கே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவரிடருகை என் தலைக்கே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் பிரியமிருபவரே என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமிருபவரே என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆற்றுக்கோட்டின் மணநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டின் மணநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே அறிந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. 1000 பதினாயிரங்களில் சிறந்தவர் நம்முடைய ஆத்தும நேசன். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கின்ற ஆண்டவர். அவர் செய்திகள் எல்லாம் ஆச்சரியமானவை. எண்ணி முடியாத அதிசயங்களையும் நாம் சொல்ல முடியாத நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்றார். அவர் பாராட்டின ஈவுகளை நாம் நினைத்து பார்க்கும்போது, நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அன்பானவர்களே, எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதென்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விழாவி ஆத்ம சரீரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் தேர்த்திருந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மறவாத தெய்வம். ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை. நம்முடைய பலவீன நேரங்கள் எல்லாம் நமக்கு பலன் தரும். சுகவீன நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சுகம் தந்து நம்ம வழிநடத்துகிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேசத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, தேசத்திலே நடமாறுதான எல்லா கொள்ளை நோய்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக
மக்களுக்கு சமாதானத்தை வழங்கும்படியாக, சுகத்தை வழங்கும்படியாக ஆண்டவர் என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கண்களை மூடி ஆண்டு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நாங்கள் அன்போடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துக்காக சமத்தில் வருகிறோம். தேசத்தில் சமாதானக்காக சமத்தில் வருகிறோம். பரபரப்புகள், பயங்கள், அச்சங்கள் நிறைந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைகள், உமது மக்கள் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்களிலே பல வழிகளோடு கஷ்டங்களோடு கூட ஆண்டவரே சொல்ல முடியாத துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சுவாமி, மனதிறக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களாக, அனைத்து டாக்டர்ஸ்மார்களுக்காக, தாதிமார்களுக்காக, டெக்னீஷியன்ஸ் மற்றும் இதர பணியிலே இன்வால்வ் ஆகியிருக்க ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். யாரெல்லாம் உயிருக்கு போராடுகிற ஆண்டவரே, உயிரோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய நலனுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உமது பெயரால் ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வேண்டிய பாதுகாப்பித்தால், வேண்டிய உணவித்தால் ஆண்டவரே தாகத்தை தீர்க்க முடியாத சுமத்திலே கர்த்தாவே நாங்கள் நமக்கு நன்றி சொல்கின்றோம். கடநிலை ஊழியர் முதல் முதல் நிலை ஊழியர் மட்டுமாக அனைத்து தரப்பு பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஐயா, கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் முதல்வருக்காக நன்றி சொல்கின்றோம். அவரோடு இணைந்து செயல்படுகிற அதிகாரிகளுக்காக நன்றி சொல்கின்றோம். கர்த்தர் உதவி செய்கிறார். அரசாங்கம் எடுக்கிறதான நல்ல திட்டங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மக்கள் ஒத்து போக ஆண்டவரே கடைபிடிக்க கர்த்தர் இறங்கி ஆண்டவரே உடைய சமாதானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கு தருபடியாக வேண்டுகிறோம். எங்கள் தேசம் முதல் நன்மை காணட்டும், நன்மை காணட்டும். எங்களை தாழ்த்துகின்றோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருச்சபைகளுக்காக புஸ்தகத்தில் ஒப்படுக்கின்றோம். போதமார்களுக்காக புஸ்தகத்தில் ஒப்படுக்கின்றோம். குருமார்களுக்காக, ஆயர்மார்களுக்காக புஸ்தகத்தில் ஒப்படுக்கிறோம். பிஷப்மார்களுக்காக நன்றி சொல்கின்றோம். எல்லா ஊழியர்களையும் இணைந்திருக்கிற ஆண்டவரை அனைத்து கிறிஸ்தவ சங்கங்களுக்காக, தலைவர்களுக்காக, பணியாளர்களுக்காக எங்களோடு துதிக்கிறோம். நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலே பணி செய்கிறதான மிஷனரிமார்களுக்காக ஆண்டவரே செய்கிறதான தொண்டு வாழ்வுக்காக எங்களோடு துதிக்கிறோம். ஒருவேளை யாரெல்லாம் சுகவீனமாயிருப்பார்களோ, பலவீனமாயிருப்பார்களோ, கர்த்தர் அவர்களை தாங்குகிறார், தேவைகளை சந்திக்கிறார், வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே கேட்டு ஒத்தாசை அனுப்புகிறார். தாவீது சொல்வது போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்தது போல நாங்களும் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். உம்மிடத்திலிருந்தே ஒத்தாசைகள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மை மறவாமல் நேசிக்கின்ற தெய்வமாயிருப்பதினாலே ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். பாடலை கூட கர்த்தருடைய நாமம் மெய்ப்படும்படியாக நாம் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி
நன்றி சொல்வே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாத தெய்வம், மன்னிக்கின்ற தெய்வம்.
வாழ்நாளெல்லாம் நாம் வாழ்ந்து கழிவுற செய்வது. ஆண்டவருடைய மகா இரக்கத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமது கிருபைக்கும் உமது பராமரிப்புக்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் உமது வல்ல கரம் நலமான விளை செய்யும், நல்ல விளை செய்யும். தேவ பிரசனத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் மக்களுடைய நோக்கி பார்த்து முறையிடார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவளுக்கு இறங்கி உதவி செய்வார். உங்களுடைய திருவிழா சுத்தம் ஆண்டவரே உடைய மக்கள் மனங்களிலும் இல்லங்களிலும் நிறைவேறுவதா எங்களை ஒரு விசை கூட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பிரசனங்களை ஆளுகை செய்வதற்காக சோதிக்கின்றோம். ஆண்டவரே நீர் விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உமது கருணை, உமது இரக்கம், உமது தயவு எத்தனை பெரிதானது. நீர் எங்களுக்கு பாராட்டின ஒத்தாசைகளை, உதவிகளை எப்போதும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். என் வேலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும், என் தேவன் நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகும் இரட்சகே கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும். துதிக்கு பாத்திரராய்க்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துக்களுக்கு இணைங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆம் ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையதா ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து ஆண்டவரே, விஷக்கிருமிகளின் கையிலிருந்து ஆண்டவரே, தீய மனிதனுடைய கையிலிருந்து ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கிற ஆண்டவருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவைகளோடு வந்த மக்களை தனித்தனியாய் ஆசீர்வதிப்பதாக, குடும்பமாய் ஆசீர்வதிப்பதாக. அவர்கள் குமுறல்களை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசி உதவி. இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கு நாங்கள் கொண்டாடுவோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். யாரெல்லாம் பணியிலே ஆண்டவரை ஈடுபடுகிறார்களோ ஒவ்வொரு பணி நிமித்தமாக போக்குவரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே மக்களுடைய நலன்களுக்காக நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே நல்ல வரன் உண்டாயிருக்கட்டும், நல்ல வாழ்வு உண்டாயிருக்கட்டும். வேலையெல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர்களுக்கு நல்ல வேலையை தாரும், நல்ல வருமானத்தை தாரும். வசதிகள் இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே நீர் வசதிகளை உண்டாக்கினார். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆசை வழங்கும்படியாக சமூகத்தில் கொடுக்க. சபையில அனுமதிக்கிற வயோதிபர்களுக்காக, முதியோர்களுக்காக நாங்கள் கொண்டாடுவோம். சாமி, தனித்தனியாக இவர்களை ஆசிரித்தார். ஆண்டவரே, முதிர் வயதில் ஏற்படுகிற எல்லா குறைபாடுகளையும் நீக்கி நீர் உதவி அருள்கிறார். துன்பத்தை நீக்கி சமாதானம் அருள்கிறார். கஷ்டத்தை நீக்கி ஆண்டவரே நீர் அவளின் சுமையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். தாழ்த்துகின்றோம். உமது பிரசன்னத்தால் ஆண்டவரே உமது மக்களை நீர் மகிமைப்படுத்தும்படி, உயர்த்தும்படி, பாதுகாக்கும்படி நாங்கள் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 16 1 முதல் 11 முடிய. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல்
பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகத்துவ மக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளித்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரியாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண வைப்பீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரியாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும்படியான, விசுவாசம் வைக்கும்படியான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கின்றோம். தாவீது மிகவும் அழகாக சொல்கின்றார், என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய விசுவாச அறிக்கை என்ன? அவர் என்னை காப்பாற்றுவார், நான் அவரை நம்பிக்கையாக. பாதுகாப்பில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் மட்டுமே நம்முடைய பாதுகாப்பாளனாக மாறுகிறார். எத்தனையோ மக்கள் மரணங்களை சந்திக்கிறார்கள், வியாதிகளை சந்திக்கிறார்கள். நேற்று இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். வாழ்வானது இந்த உலகத்திலே நிலையற்றது. நெய்தருடைய நாடாவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்நாள் புரிகிறவன் ஆண்டவரிடத்திலே முறையிடுவானே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். அன்புக்குரிய விசுவாச மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த ஆலோசனைப்படி நடக்க எனக்கு உதவி செய்ய மாட்டேன். என்னுடைய போக்கும் என்னுடைய வரத்தும் ஆண்டவரே நீர் எனக்கு காட்டியருளும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் அவரை வைத்திருக்கின்றேன். இன்றைக்கு நாம் யாரை முன்வைத்திருக்கின்றோம் அல்லது எவைகளை முன்வைத்திருக்கின்றோம்? நமக்கு முன்பாக நம்மை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருக்கின்றார். அவர் அக்கினி மதிலாய் நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டுமானால் நாம் அவரை முன்வைத்து வாழ வேண்டும். அவரை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும். அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவரை அழைத்து நாம் வாழ வேண்டும். எப்போதும் நான் அவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கின்றேன். இப்படி சொல்லும் போது ஏதோ ஒரு சிலையையோ ஒரு உருவப்படத்தையோ முன்னால் வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல, அதை நம்ம தியானம் பண்றதல்ல. உருவம் இல்லாத, படம் அல்லாத, எப்போதும் எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவரை கண்களுக்குமாக நாம் நிறுத்தி ஆண்டவரை முன்வைத்து வாழ்கிறவர்கள் இந்த பூமியிலே பாதுகாப்பாக வாழ்வார்கள். அப்படி வாழும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நமக்கு ஆனந்தம் உண்டு, பேரின்பம் உண்டு. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆனந்தத்தால் மகிழ்ச்சியால் எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியாக ஆண்டவரே ஒரு பேரின்ப நதியினால் நாங்கள் நிலைப்பார் தாகம் தீர்க்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம்.
பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் பக்கமாக இருக்கிறார். அவர் நமது அருகாமல் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நீ என்னை காப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நீர் என்னை காப்பார். ஒரு நாள் மட்டுமல்ல, ஒரு வாரம் மட்டுமல்ல, ஒரு மாதம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் உம்மை காக்கிற ஆண்டுடைய கருத்திலே நாம் அர்ப்பணிக்க முடியுமா? கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசு என்னை ரட்சித்தா ஆடி பாடுவே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசு என்னை ரட்சித்தா ஆடி பாடுவே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்போம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காணொளி மூலமாக கூட உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் களி கூறவும் எங்களுக்கு உதவி செய்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆகையினால எங்களுக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு, நேர்த்தியான இடங்களிலே எங்களுக்கு பங்கு உண்டு. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் அடியார்களோடு இடைப்பட வேண்டுமாய் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்மை கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுகிறாக. ஆண்டவரும் ரட்சகமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 முதல் 22. ஆதியாகமம் 26 12 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தகர்த்து தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனாய் இருக்கிறாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான்.
அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். 23-24 வசனங்களை வாசிக்கிறேன். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் என்பதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே இந்த காணொளி மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்கு கேராவூர் என்று சொல்லி ஒரு இடத்திலே, கேராவூர் என்ற ஒரு இடத்துல அவன் தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கேராவூருக்கு அவன் ஏன் வந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது ஈசாக்கு தங்கியிருக்கிற தேசத்துல பஞ்சம் வந்தது போலவே, ஆபிரகாமுடைய நாட்களிலே பஞ்சம் வந்தது போலவே ஈசாக்குடைய நாட்களிலும் ஒரு பஞ்சம் வருகிறது. ஆகையினாலே ஈசாக்கு என்ன செய்கிறாரு, பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு என்கிறவருடைய அந்த ஊராகிய கேராவூருக்கு போறார். பஞ்சம், தண்ணீர் இல்லை. ஆகினால கேராவூர்ல ஒருவேளை தண்ணீர் இருக்கலாம், சாப்பாடு கிடைக்கலாம், அந்த ராஜா ஒருவேளை நம்மை போஷிப்பார் என்று நினைத்து அந்த கேராவூருக்கு போகிறார். ஒருவேளை கேராவூரிலிருந்து எகிப்துக்கு இவன் போய்விடுவானோ என்று சொல்லி தேவன் ஈசாக்குக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே குடியிரு, இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, கேராவூரிலேயே இரு, நீ என்ன செய்யாத, எகிப்து தேசத்துக்கு அங்கு வேற ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று நம்பி போகாத. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த கேராவூர்ல ஆண்டவர் இந்த ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. பஞ்சம், பட்டினி, பசி, உணவில்லை என்று சொல்லி கேராவூருக்கு போகிற அந்த இடத்திலே தேவன் ஈசாக்குக்கு தரிசனமாகி, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் பண்ணின வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் தருவேன், நீ பயப்படாத, பசியில தான் இருக்கணுமா, பஞ்சத்துல தான் இருக்கணுமா, பட்டினியில தான் இருக்கணுமா, நான் சாப்பாடு இல்லாம இன்னொரு ராஜாவுடைய காரியத்துல ராஜாவுடைய கீழே தான் இருக்கணுமானா நீ பயப்படாத, உன் தகப்பனுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், தேசத்தை தருவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பயப்படாதே என்று சொல்லி இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்றார். கேராவூர் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா தங்கும் இடம். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா லாட்ஜிங் பிளேஸ், அதாவது ஒரு லாட்ஜ் மாதிரி ஒரு இடம். அப்படின்னா லாட்ஜ்லயும் நம்ம இருக்க முடியுமா? லாட்ஜ்ல எப்பயாவது யாராவது இருப்பாங்களா? எங்கேயாவது ஒரு நாள் தங்கலாம், 2 நாள் தங்கலாம். ஆனா சொந்த வீடு தான் நிரந்தரம். ஆண்டவர் சொல்றது இது ஒரு லாட்ஜிங் பிளேஸ். கேரார் இஸ் a lodging place for you. இது நிரந்தரம் கிடையாது. உனக்கு ஒரு பிலிஸ்திய ராஜாவுடைய அடியிலே இருக்கிறதுனுடைய நிரந்தரமான காரியம் கிடையாது. நான் வேற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ கேரார்ல கொஞ்ச நாள் தங்கி இரு. அதற்கு பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அபிமெலேக்கு ராஜா இவர் பழுகி பெருகி எல்லாம் பெரிய ஆளாயிட்டாரு. ஈசாக்கு பெரிய ஆளாயிட்டாரு. அதனால ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தரை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த ஈசாக்குக்கு பிலிஸ்திய ராஜா என்ன செய்யறாரு, சரி எங்க தேசத்திலே இரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வதி அவர் என்ன செய்யறாரு, அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஈசாக்கும் அந்த தேசத்துல இருக்கிறாரு, விதை விதைக்கிறாரு. நல்ல ஒரு 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஐஸ்வர்யன் பெரிய பணக்காரர் ஆகிவிட்டாரு. வர வர விருத்தி அடைந்து விட்டாரு. மகா பெரியவன் ஆகிவிட்டாரு. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அநேக வேலைக்காரர்கள் என்று சொல்லி ஒரு பலத்த ஜாலியா ஈசாக்கு மாறிட்டார். இந்த சமயத்துல அவர் இந்த கேராவூர்ல என்ன செய்யறாருன்னா ஒரு துறவை வெட்டுகிறார். துறவுனா ஒரு கிணறு.
இந்த கேராவூர் என்பது ஒரு வனாந்திரமான ஒரு இடம். வனாந்திரமான இடத்துல தண்ணி இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. அப்போ ஒரு கிணறு வெட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. இன்னைக்கு வந்து நம்ம போர் போட்டாதான் நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ 200 அடி போடலாமா, 300 அடி போடலாமா, 400 அடி போடலாமா, 800 அடி போட்டு கூட தண்ணி வரல அப்படின்னு சொன்னா போர் போட்ட பணம் எல்லாம் வீண். அதே போல இவர் என்ன செய்யறாரு, அந்த கேராவூர்ல ஒரு துறவை என்ன செய்யறாரு, வெட்டுறாரு. அந்த துறவை ஏன் வெட்டுறாரு, தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று வெட்டுறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அவங்க தகப்பனுடைய அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் அந்த பிலிஸ்தியர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்யறாங்க, மண்ணினால நிரப்பி போட்டார்கள். ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாம் முன்னமே என்ன செய்து வச்சிருக்கிறாரு, நிறைய கிணறு வெட்டி வச்சிருக்கிறாரு, தண்ணி வரட்டும் நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய தலைமுறைக்கு தண்ணி இருக்கட்டும். ஆனா இந்த பிலிஸ்தியர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அபிலேமெக்கு ராஜாவுடைய மக்கள், அவங்களுக்கெல்லாம் இவன் மேல பொறாம. இவன் வந்து நம்ம ஊர்ல தங்குறதுக்கு வந்தான், ஆனா இவனுக்கு ரொம்ப பணம் வந்துருச்சு, இவனுக்கு வேலைக்காரன் வந்துட்டான், மாட்டு மந்தை நிறைய, இவன் பெரிய ஆளாயிட்டான் என்று அவன் மேல் பொறாம கொண்டு, உனக்கு தண்ணி இருந்தா தானே ஆடு பிடிக்கும், தண்ணி இருந்தா தானே மாடு பிடிக்கும், தண்ணி இருந்தா தானே விவசாயம் பண்ணுவேன், நாங்கள் எல்லாத்தையும் மூடி போடுறேன், நீ எப்படி இந்த இடத்துல வாழ்ந்துறேன்னு பார்க்குறேன்னு சொல்லி பொறாமை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஆபிரகாம் தோண்டின, ஈசாக்குடைய தகப்பன் தோண்டின எல்லா கிணத்துலையும் மண்ணை போட்டு எல்லாம் மூடிடுறாங்க. அது எதுக்கு அர்த்தமா இருக்கிறதுன்னு சொன்னா, ஒரு சண்டைக்கு போற ஒரு காரியம். யாராவது நம்ம போரை போட்டு அந்த போரில் இருக்கிற எல்லா பைப்பையும் பிடுங்கி போட்டு எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடி வச்சு நம்ம சும்மா இருப்போமா, சண்டைக்கு போவோம் தானே. அதே போல அந்த காலத்துல யாராவது ஒருத்தன் கிணற அந்த மாதிரி தூர்த்து போடுகிறான் என்று சொன்னா, நாங்க உனக்கு எதிரியாளி இல்லையா, நாங்க உங்களுக்கு எதிராளிங்க, நாங்க உங்களை என்ன செய்ய போறோம், உங்க கூட சண்டைக்கு வரோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அந்த ஈசாக்கு அவங்களோட சண்டை போடாது. இந்த ராஜாவை என்ன சொல்றாரு, அபிலேமெக்கு ராஜா என்ன சொல்றாருன்னா, ஈசாக்கை பார்த்து, ஐயா நீ எங்களை விட்டு போயிடு, நீ வந்து எங்களோட பெரிய ஆளாயிட்ட, அதனால உன்னை வந்து நாங்கள் இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது, நீ எங்கள் ஊரை விட்டு வெளியே போ என்று துரத்துகிறான். ஒரு ராஜா ஈசாக்கை துரத்துகிறான். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, தன் தகப்பனாகிய அந்த கேரானின் பள்ளத்தாக்குல கூடாரம் போட்டு அங்க குடியிருந்து, தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்டில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இந்த பெயர்களை எல்லாம் அவைகளுக்கு பெயரிட்டான். மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் அந்த கிணறுகளை எல்லாம் அவர் சரி பண்றாரு. அந்த சமயத்துல ஈசாக்குடைய வேலைக்காரர் அந்த பள்ளத்தாக்குல என்ன செய்யறாங்க, ஒரு துறவை வெட்டினார்கள். அங்க வந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா அங்க ஒரு துறவை வெட்டினாங்க. அந்த கிணற்று அவங்க வெட்டின உடனே இந்த கேராவூர் மேற்பட்டல என்ன பண்றாங்க, இந்த தண்ணி எங்குது, இந்த கிணறு எங்குது சண்டைக்கு வராங்க. முன்னதான் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டி நல்லா வச்சிருந்த கிணத்துல என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடினாங்க. இவர் சலிக்காம மறுபடியும் எல்லாத்தையும் தூர்வாரி கிணத்தை எல்லாம் சரி பண்ணாரு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் இவனுக்கு வந்து இங்க வெட்டின ஒரு கிணத்துக்கு சண்டை போடுகிறார்கள், வாக்குவாதம் பண்றாங்க. அவங்க வாக்குவாதம் பண்ணதுனால அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா, ஏசேக்கு என்ற பேர் வைக்கிறார். அந்த கிணத்துக்கு அப்புறம் கிணத்துக்குலாம் பேர் வைப்பாங்க. அப்ப ஏசேக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம், வாக்குவாதம். வாக்குவாதம். சரி, உடனே பார்த்தாரு, இவங்கள்ட்ட நம்ம ஏன் வாக்குவாதம் பண்ணணும், நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அனுப்பி போயிட்டார். அந்த கிணத்தை விட்டுட்டு போயிட்டார். கிணத்தை விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு கிணற வெட்டுறாரு. அந்த கிணறு பண்ணும்போது இவங்க வந்து நிற்கிறாங்க, பிலிஸ்தியர்கள் நிற்கிறாங்க, எங்க சண்டை போடுறாங்க. அதனால ஈசாக்கு அவனுக்கு என்ன நடக்குது, ஒரு பகை வருது. அதனால அவர் என்ன பேர் வைக்கிறார், அந்த கிணற்றுக்கு சிட்னா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். சிட்னா அப்படின்னு சொன்னா பகை என்று அர்த்தம். சரி, இவங்க கூட நம்ம என்னத்துக்கு சண்டை போட்டு இருக்கணும்னு அவர் மறுபடியும் அங்கேருந்து போறாரு. அங்கிருந்து போன பிறகு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். பாருங்க, தகப்பனாகிய ஆபிரகாம் அநேக துறவுகளை வெட்டி வைத்திருந்தார். அதையெல்லாம் அவங்க மனு போட முடிட்டாங்க. சண்டைக்கு போகணுமா போகக்கூடாதா? ஆனால் ஆபிரகாம் சண்டைக்கு போகவில்லை. ஹல்லேலூயா.
ஈசாக்கு சண்டைக்கு போகவில்லை. ஒரு சமயத்துல ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆர்டர் காட்டுறார். பாருங்க, உங்க கண்ணு தெரியலாம் தேசம்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், அதனால நீ எந்த பக்கம் போறீங்களோ போங்க. அப்ப ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றார், லோத்து நீ இடப்பக்கமா போனா போ, வல பக்கமா போனா போ, நீ எந்த பக்கம் போனாலும் போ, நான் வேற பக்கம் போறேன். அப்ப ஆபிரகாம் விட்டு கொடுக்குற ஒரு பெருந்தன்மையை பார்க்கிறோம். ஏன்னா ஆபிரகாமுடைய குடும்பமும் அவனுடைய ஆட்டு மந்தம் மாட்டு மந்தெல்லாம் நிறைய பெருகிடுச்சு. லோத்துக்கும் அதே மாதிரி ஆட்டு மந்தம் மாட்டு மந்தெல்லாம் பெருகிடுச்சு. ரெண்டு பேருக்குடைய அந்த மேய்ப்பெட்டில் சண்டை வருது. இந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாதுப்பா, நான் ரொம்ப பெருகிட்டோம், ஆனால் நீ ஒரு இடத்துக்கு போய் இருந்துக்க, நான் ஒரு இடத்துக்கு போய் இருந்துக்கிறேன், உனக்கு எந்த பக்கம் போனோமோ போ, எனக்கு என்ன, நீ எந்த பக்கம் நீ போறியோ அதுக்கு அடுத்த திசையை நான் போறேன்னு அவர் சொல்றேன். ஆபிரகாமுக்கு அந்த பெருந்தன்மை இருந்தது போலவே ஈசாக்கு என்ன செய்யறாரு, விட்டு கொடுக்குறாரு. ஈசாக்கு தன் தகப்பனை போலவே என்ன செய்யறார், விட்டு கொடுக்குறாரு. வாக்குவாதம் பண்ணினார்கள், அதனால அந்த கிணத்துக்கு பேர் என்ன சார், வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தை விட்டுருக்காரு. அடுத்த கிணறு வெட்டும்போது சண்டைக்கு வராங்க, அந்த பகை உண்டாகிறது, அந்த பகையை விட்டுடுறாரு. விட்டு இன்னும் ஒரு இடத்துல போய் ஒரு கிணறு தோன்றார். அந்த கிணறு தோண்டும் பொழுது பிலிஸ்தியர்கள் வந்து அவர்கள் சண்டை போடவில்லை. அதனால அந்த கிணற்றுக்கு அவர் என்ன பெயர் வைக்கிறார்னா ரெஹோபோம் என்று பெயர் வைக்கிறார். ரெஹோபோம் என்று சொன்னால் பெருகுவதற்கு இடம் உண்டு, கர்த்தர் நாம் பலுகி பெருக நமக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்லி அந்த கிணற்றுக்கு பெயர் வைக்கிறார். பாருங்க, எப்பொழுது அவன் சண்டை போடாமல் பொறுமையாக இருந்து அவன் விட்டு கொடுத்து பெருந்தன்மையால் வாக்குவாதத்தையும் அந்த பகையும் விட்டு அவன் அந்த கேரார் என்கிற இடத்துல இருந்து கேராருடைய பள்ளத்தாக்குக்கு அந்த பிலிஸ்திய ராஜா அவன் துரத்தி விடுறார். ஆனாலும் அதையும் சமாளிச்சுட்டு அவர் வரும் பொழுது அவருக்கு ரெஹோபோம் என்ற ஒரு கிணறு கிடைக்கிறது. ரெஹோபோம் என்ற ஒரு இடத்துக்கு வருகிறான். அதுக்கு என்ன அர்த்தம், கர்த்தர் நான் பலுகி பெருகும்படியாக எனக்கு இடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு நமக்கு சில காரியங்களை இதுல இருந்து படிக்கலாம். என்ன சொன்னா, கேரார் என்பது ஒரு தற்காலிகமாய் தங்குகிற ஒரு இடம் தான். கேரார்ல பிலிஸ்திய ராஜா சொல்றார், நீ இங்கே இருப்பா, நீ நல்லா இருந்துக்கப்பா, நாங்க யாருக்கும் மேல கை போட மாட்டோம், நீ நல்லா இருக்கு என்று சொன்னார். கேராரிலே அவன் ஐஸ்வர்யவானானான். கேராரிலே அவன் காட்டு மந்தை வந்தது, கேராரிலே அவன் மாட்டு மந்தை வந்தது, பெரிய ஐஸ்வர்யன் ஆனால் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் கர்த்தர் காட்டின இடம் அல்ல. கர்த்தர் தங்கி கொஞ்ச நாளைக்கு தான் சொன்னார், மாட்டு மந்தை வந்துருச்சு, மாட்டு மந்தை வந்துருச்சு, நான் ஐஸ்வர்யன் ஆயிட்டேன், நான் இங்கே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் கேராரிலே தங்கி இருக்கவில்லை. கர்த்தர் நாம் எல்லாரையும் கூட ஒரு காலகட்டத்துல ஒரு இடத்துல வைத்திருப்பார். ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு இடம் உண்டு. அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணோம். கேராரிலே என்ன செய்து விடக்கூடாது, தங்கி இருக்க கூடாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு போயிடாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனுக்கு நான் கொடுக்கிறேன் தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன். வாக்குத்தத்தம் பண்ண ஒரு தேசம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு கேராரிலே இருந்தா அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருக்கும் டெம்பரரியா சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதிலேயே தங்கி இருக்க விடாது. அந்த தங்கும் இடத்திலிருந்து நாம் பெயர்ந்து போக வேண்டும். அவன் அப்படியாக அந்த எபிமெலேக்கு ராஜாவை துரத்தி விடுறார். இங்கதான் இருன்னு சொன்னாரு, இப்ப துரத்தி விடுகிறார். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை துரத்தி விடுகிற அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். என் பக்கமே வராத, என் வீட்டு வாசலே மிதிக்காத, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நீ வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், இப்படிதான் ஈசாக்கை துரத்தி விட்டான். ஆனால் அவன் போய் என்ன செய்யறான், பொறுமையாய் சண்டை போடாமல், அவன் மறுபடியுமாய் சலித்துக் கொள்ளாமல் அவன் என்ன செய்யறான்னா அந்த துறவுகளை அவன் தோன்றுகிறான். ஃபர்ஸ்ட் அவன் துறவு தோன்றும் பொழுது அவன் என்ன செய்யறான், வந்து வாக்குவாதம் பண்றான். ஆனா அவன் வாக்குவாதத்தை விட்டு விட்டான். நீ ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் வாக்குவாதம் பண்றதை விட வேண்டும். எப்ப பார்த்தாலும் எட்டிக்கு போட்டியா பேசுறது, எப்ப பார்த்தாலும் ஒரு வார்த்தையை சொன்னா எதிர் வார்த்தையை பேசுறது, நீ பெருசா நான் பெருசா, அதை எப்படி நீ சொல்றபடி நான் கேட்க முடியும், வாக்குவாதம் இல்லையா? அந்த வாக்குவாதத்தை விட வேண்டும். அந்த வாக்குவாதம்ன்ற அந்த இடத்துல அவன் பேர் சொல்லிட்டு அந்த கிணத்தையே விட்டுட்டு வரான். அடுத்ததா பார்த்தா அவர்கள் அந்த ஈசாக்கு மறுபடியும் ஒரு துறவை வேண்டுகிறான். துறவை என்ன செய்யறான், தோன்றுகிறான். ஆனா இந்த பிலிஸ்தியர் வந்து மறுபடியும் அவங்க என்ன செய்யறாங்க, சண்டை போட்டு
ரெடியா நிற்கிறாங்க. இதுவும் என்னதுதான். ஏன் சண்டை போட்டுருக்கலாம். எங்க அப்பாவதெல்லாம் தூர்த்து போட்டீங்க, நான் கட்டின முதலாவது அந்த துறவையும் நீ என்ன செஞ்சீங்க, கிணற்றையும் தூர்த்து போட்டீங்க. இப்ப ரெண்டாவது கட்டியிருக்கேன், ரெண்டாவது தோண்டியிருக்கேன், அதையும் தூர்த்து வந்தீங்க. நீங்க சண்டை போட்டுருக்கலாம். ஏன்னா இவன் தான் பெரியவன், ஆனான் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறான், ஆனா அவன் சண்டை போடும். அவன் என்ன செய்யலாம், அதற்கு பகை என்ற பெயர் விட்டு அந்த இடத்தை விட்டு போனான். பகையை விட்டு விட்டு போனான். அவங்க கூட அவன் சண்டை போட்டு நிக்கல, பகையை விட்டு விட்டு போனான். அவன் அப்படி விட்டு விட்டு போனதுனாலே தான் அந்த கேராரி பள்ளத்தாக்குல அந்த இடத்தை விட்டு அவன் போறான். போய் அந்த பள்ளத்தாக்குல அவன் இன்னொரு துறவை அவன் தோண்டும் பொழுது அந்த இடத்திலே அந்த பிலிஸ்தியர்கள் வரவில்லை. அதனால அவன் என்ன செய்யறான், கர்த்தர் எனக்கு நான் பழுகி பெருகும்படிக்கு எனக்கு இந்த இடத்தை கொடுத்தார் என்று சொல்லி ரெஹோபோம் என்று பெயரிடுகிறார். கர்த்தர் உன்னை பழுகி பெருக பண்ணும் இடத்துக்கு நீர் வர வேண்டும் என்றால் நீ கேரால் ஊரிலிருந்து கிளம்ப வேண்டும். நீ ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கு இல்லையா, தற்காலிகமான இடத்துல தங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா, தற்காலிகமான சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இல்லையா, அவைகளெல்லாம் விட்டு விட்டு அந்த முதல் துறவுக்கு அவன் வாக்குவாதம் என்று பெயரிட்டான் இல்லையா, அவன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை எல்லாம் விட்டு விட்டு இரண்டாம் துறவிலே அவன் அதற்கு பகை என்ற பெயரிட்டான் இல்லையா, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பகையெல்லாம் விட்டு விட்டு நாம் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ரெஹோபோமுக்கு நாம் வருவோம். கர்த்தர் எனக்கு நான் பழுகி பெருகும்படிக்கு விசாலமான இடத்தை கொடுத்தார் என்று அவன் பெயர் சொல்கிறான். ரெஹோபோம் என்ற பழுகி பெருகக்கூடிய இடத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் கேராவூரில் இருந்து அதை விட்டு நீ அந்த எசெக் எனப்படுகிற வாக்குவாதத்தை விட்டு சிப்னா என்று சொல்லப்படுகிற அந்த பகையை விட்டு நாம் வரத்தான் வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த வாக்குவாதத்தை விடுகிறான், சண்டையை விடுகிறான். அதற்கு பிறகு அந்த விசாலமான இடத்துக்கு வருகிறான். விசாலமான இடத்துக்கு வந்த பிறகு கூட அவன் செய்கிற சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் அவனை பழுகி பெருகும்படிக்கு அவன் இடத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவன் அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனா அங்கிருந்து அவன் என்ன செய்யறான் தெரியுமா, 23வது வசனம், அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் விசாலமான இடத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் தான் பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அவன் அங்கேயே இருக்கவில்லை, அவன் பெயர்சபாவுக்கு போனான். பெயர்சபா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கையின் கிணறு, உடன்படிக்கையின் இடம், உடன்படிக்கையின் இடம். உடன்படிக்கைன்னா அக்ரிமெண்ட், அப்படின்னா அக்ரிமெண்ட் பண்ற ஒரு இடம். யாரோட அவனுக்கு அக்ரிமெண்ட் ஏற்பட்டுச்சு, யார் அவனோட அக்ரிமெண்ட் பண்ணான்னு பார்த்தா, அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனா அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஹல்லேலூயா, பெயர்சபாவிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஆகையினாலே ரெஹோபோமிலே நின்று விடாமல், பழுகி பெருகிற அந்த இடத்திலேயே நின்று விடாமல், கர்த்தர் தரிசனம் ஆகின இடமாகிய பெயர்சபாவுக்கு அவன் கடந்து போனான். ஹல்லேலூயா. உடன்படிக்கை, கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடத்திற்கு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிற ஒரு இடத்திற்கு, கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற ஒரு இடத்திற்கு அவன் கடந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தரிசனமாகி அங்க சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஈசாக்கு ரெஹோபோமுக்கு வந்து சொல்றான், கர்த்தர் என்னை பழுகி பெருகும்படிக்கு எனக்கு இந்த இடத்தை கொடுத்தாருன்னு. நான் பழுகி பெருகுவேன்னு அவன் சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை பழுகி பெருகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை பிரியமானவர்களே. நாம் ரெஹோபோம் அந்த கேரா ஊரில் இருந்து அந்த வாக்குவாதம் எனப்பட்ட எசேக்குக்கு வந்து அதை விட்டு அந்த சிப்னா எனப்படுகிற பகையாகிய கிணற்றை விட்டு நீ பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடத்தை கொடுத்தார் என்ற ரெஹோபத்தையும் விட்டு கர்த்தர் தரிசனமாகி நம்மோடு கூட பேசுகிற அந்த இடமாகிய பெயர்சபாவுக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் கர்த்தர் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது தெரியுமா,
பெயர்சபால அவர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்க ஈசாக்கு அந்த துறவை வெட்டினார்கள். அது மட்டும் இல்ல, அங்க அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அல்லேலூயா. கேராவூர்லயே தங்கி இருந்தா கர்த்தர் தரிசனமாயிருப்பாரா, இல்ல கர்த்தர் பேசி இருப்பாரா? ரொம்ப கேள்விக்குறியான ஒரு காரியம் தான். ஆனா அந்த வாக்குவாதத்தையும் அந்த பகையையும் அவன் விட்டு விட்டு வந்த பொழுது, ரெகோபையும் விட்டு விட்டு அவன் பெயர்சபாவுக்கு வந்த பொழுது, கர்த்தர் அவனை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எப்பொழுது கர்த்தர் நமக்கு தரிசனமாகி கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட பேசுகிறாரோ அந்த வேளையில கர்த்தரை கண்டு கொண்ட அந்த நாளிலே தானே நாம் கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஆசீர்வாதத்தை பார்த்து தேவனை தொழுது கொள்வதில்லை, உன்னோடு பேசுகிறாரே, உன்னோடு உடன்படிக்கை செய்கிறாரே, உன்னை பார்க்கிறாரே, உன்னை கர்த்தர் பாதுகாக்கிறாரே. அபிமெலேக்கு கொன்று போட்டிருக்கலாம், அந்த பிலிஸ்தீனர்களெல்லாம் அடிச்சு அந்த கிணத்துக்குள்ளேயே புதைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை பாதுகாத்து கேராவூர்ல இருந்து அவனை அந்த எஸ்ஏக்கு கொண்டு வந்து வாக்குவாதம் இடத்துக்கு கொண்டு வந்து அவன் வாக்குவாதத்தை விட செய்தார். அந்த சிக்னா என்கிற பகையை விட செய்தார். ரெகோபோம் பலி வருகிற இடத்திலிருந்து அவனை குடிபெயர்ந்து அவனை ஆண்டவர் எங்கே கொண்டு வந்தார்? பெயர்சபாவுக்கு கொண்டு வந்து அவனுக்கு தரிசனமானார். இப்படி ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் அவனை வழிநடத்தி அவரை தொழுது கொள்ளும்படியாய் செய்த கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில நாம் கேராவூர்ல இருக்கிற அனுபவங்கள் இருக்கும். ஆனால் கேராவூருக்கு நம்ம புறப்பட்டு போய் சில பிரயாசங்களை நாம் செய்வோம். அவன் எப்படி வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு கிணத்தை வெட்டுறான் இல்லையா? ஆனா வாக்குவாதம் வந்தது, அதை விட்டுட்டான். கஷ்டப்பட்டு நான் செய்தனே, கஷ்டப்பட்டு என் கை காலெல்லாம் வலிக்க வேலை செஞ்சனே, என்னுடைய பிரயாசத்தான் இங்க திருடிட்டானுங்களே, என் கூட சண்டை வராங்களே, வாக்குவாதம் பண்றாங்களே, அவன் எதிர்த்து நான் அவன்கிட்ட சண்டை போடல. அவன் அந்த வாக்குவாதத்தை விட்டு விட்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேலைகளில நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய வேலையை அல்லது நம்மோடு கூட மல்லுக்கு நிற்கக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதத்தை விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வந்துட்டோமே சொல்லி அவர் போய் அப்படியே சோர்ந்து போய் படுத்துக்கல, எல்லாம் போச்சு இனிமே எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு, அவர் சோர்ந்து போகவில்லை. மறுபடியுமாக வேலை செய்கிறான், மறுபடியுமாக ஒரு துறவை வெட்டுகிறான், மறுபடியுமாக தண்ணீர் வந்தது. ஆனா மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க? அவனுடைய சத்துருக்கள், அவனுடைய விரோதிகள் வந்து நிற்கிறாங்க. அங்க பகை வளர்கிறது. ஆனாலும் ஈசாக்கு என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறார். அவர் அவங்களோட போய் மல்லுக்கு நிக்கல, மல்லு கட்டிட்டு நிக்கல, வாடா வெட்டுறேன் குத்துறேன் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டிட்டு நிற்கவில்லை. அதை விட்டு விட்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி வாக்குவாதங்களும் இப்படி சண்டைகளும் இப்படி பகைகளும் வரும் பொழுது நாம் அதை விட்டு விட்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, அதை விட்டுடணும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. ஏன் அவங்களுக்கு வாக்குவாதமும் பகை வந்துச்சு? ஏன்னா ஈசாக்கு பெரியவன் ஆகிவிட்டான். பொறாமை. நீ பெரியவன் ஆகும் பொழுது, நீ பலத்த ஜாதி ஆகும் பொழுது, கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய விரோதிகளுக்கு நிச்சயமாக என்னதான் வரும்? உன்மேல் பொறாமை வரும். உன்னை பார்த்து என்ன சொல்றாங்க? இவனை எப்படியாவது விட பண்ணணும், இவனை எப்படியாவது தள்ள பண்ணணும். ஆனால் அவங்க அப்படி செய்யும் பொழுது கேராவூர்ல இருந்து அவன் வாக்குவாதத்தை விட்டு விட்டு பகையை விட்டு வரும் பொழுது கர்த்தருடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருந்தது. ஏன்? அவன் கேராவூர்ல இருந்து வாக்குவாதத்தை விட்டுட்டு பகையை விட்டுட்டு எங்க வரணும்? ரெகோபுக்கு வந்து ரெகோபோம்ல இருந்து எங்கதான் வரணும்? பெயர்சபாவுக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகையினாலே மனிதர்கள் உன்னோடு வாக்குவாதமும் பகையும் பாராட்டினாலும் கூட நீ கேராவூரில் இருந்து கிளம்பித்தான் நீ ரெகோபாவுக்கு வந்து அங்கேயே தங்கிவிடாமல் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற அந்த பெயர்சபாவுக்கு உடன்படிக்கையின் இடத்துக்கு நீ நகர்ந்துதான் வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இப்படியாக அவன் வரும் பொழுது பிலிஸ்தீனர்கள் பார்க்கறாங்க, என்னடா இவன் பெயர்சபால வந்துட்டு இப்ப பெரிய ஜாதி ஆயிட்டான். அந்த ராஜா புறத்தினார் இல்லையா, அந்த ராஜாவே வர, ஏய் ஈசாக்கு நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட என்று சொல்லி அவன்கிட்ட வராங்க. அந்த வந்த உடனே அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிசாக்கும் அவன் சேனாதிபதியாக வீகோலும் கேரா
அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். பாருங்க, விரோதிகள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. நீ கேராவூரிலிருந்து துரத்தி விடப்பட்டாலும், நீ பகையையும் அந்த வாக்குவாதத்தையும் விட்டுவிட்டு ரெகோபாவிற்கு பெயர்சபாவுக்கு வரும்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உன்னுடைய விரோதிகளும் காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீயும் நானும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட, அவரோட என்கிட்ட சண்டை வந்துச்சுன்னா நீ எங்கிட்ட தங்கியிருப்ப, அவங்ககிட்ட சண்டை போட்டல, அதனால நீ என்ன வேலை என்ன செய்யக்கூடாது, படையெடுத்து வரமாட்டேன். இப்போ அவளுக்கு பயம் வந்துருச்சு. இவன் எங்க நம்மளை துரத்திடுவானோ, இவன் எங்க நம்ம அடிச்சுடுவானோ, இவன் எங்க படையெடுத்து வந்து நம்ம எல்லாம் செத்து படிச்சோம்னா இந்த ஜனங்களுக்கு பயம் வந்தபடினால எங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் என்று நீ என்ன செய்ய, ஒரு அக்ரிமெண்ட் போடு என்று சொல்றார். நாங்கள் ஈசாக்கு உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டோம்ல, அதே போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாமல் எங்களோடு உடன்படிக்கொள்ள வந்தோம். ஏன் தெரியுமா? நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டாவது அவங்க சொல்றாங்க விரோதிகள், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட என்பதை நம்ம பார்க்கிறோம். ஐயா, முதல்ல சொன்னாங்க கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், இப்பொழுது சொல்றாங்க கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய விரோதிகள், சத்துருக்கள், நம்மை துரத்தி விட்டவர்கள், நம்முடைய காரியங்களுக்கு எதிராக விரோதமாக வைராக்கியமாக வாக்குவாதம் பண்ணி பகையோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து கேராவூரில் இருந்து அந்த எசேக்கனப்படுகிற வாக்குவாதத்தை விட்டுவிட்டு பகையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட்டு ரெகோவும் கர்த்தர் பலுகி பெருக பெரிய இடத்தை கொடுத்தார்கிற இடத்தையும் விட்டுவிட்டு கர்த்தரை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பலிபீடத்தை உண்டு பண்ணி கர்த்தர் எனக்கு தரிசனமான இடத்திலே நான் அவரை பலிபீடம் கட்டி தொழுது கொள்வேன் என்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று எல்லா ஜனங்களும் நம்மை பார்த்து சொல்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் பார்த்து உனக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். யார் துரத்தி விட்டார்கள் அவங்களே வந்து சொல்றாங்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாப்பா, நாங்க சமாதானமாக கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே கேராவூரில் இருந்து பெயர்சபாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாணப்பட வேண்டும். கேராரிலே நின்று விடாமல் வாக்குவாதம் பகையே பண்ணி கொண்டு இராமல் அதையெல்லாம் விட்டுவிட்டு ரெகோபோமுக்கு வர வேண்டாம். கர்த்தரிடத்தை கொடுத்தார்தான், ஆனா அதையும் விட்டுட்டு அவன் என்ன செய்யறான்? பெயர்சபாவுக்கு வரான். ஏன்னா அங்க கர்த்தர் தரிசனமாவார், கர்த்தர் பலிபீடத்தை கட்டுகிறார். அதுதான் கர்த்தர் அவனுக்கு உடன்படுகிற ஒரு இடம், உடன்படிக்கை பண்ணின ஒரு இடம். ஆகையினால அங்க அவர் ஆண்டவர் சொல்றார் ஈசாக்கை பார்த்து, நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்குக்கு மட்டும் ஆசீர்வாதம், சந்ததிக்கு உண்டான ஆசீர்வாதம். எப்பொழுது கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நமக்கு தரிசனமாகி நம்மோடு பேசுகிற அந்த அனுபவத்துக்கு நாம் வருகிறோமோ கர்த்தர் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேராவூரில் இருந்து நாம் எசேக்கியேல் அப்படிங்கிற வாக்குவாதத்தை விட்டுவிட்டு சித்னா எனப்படுகிற பகையை விட்டுவிட்டு ரெகோபோம் பலுகி பெருகக்கூடிய இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த இடத்தையும் விட்டு அந்த உடன்படிக்கை பண்ணுகிற அல்லவா ஆண்டவர், அந்த இடத்துக்கு நாம் வர என்ன செய்ய வேண்டும்? பிரயாணப்பட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கண்களுக்கு மூடி கர்த்தரை நாம் பார்த்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் கேராரில் இருந்தது போதும். ஆண்டவரே, ஒருவேளை தற்காலிகமான சில காரியங்களை எங்கள் வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறேன். அதுல வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டு நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற பெயர்சபாவுக்கு நாங்கள் போகாதபடிக்கு, அங்கேயே தங்கிவிடாதபடிக்கு, எங்கள் வாழ்க்கையில பகை வரும் பொழுது வாக்குவாதங்கள் வரும் பொழுது நாங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அங்கேயே இது என்னுடையது என்று பிடித்துக் கொண்டு நாங்கள் நிற்காமல் சுவாமி ஆண்டவரே, அங்கிருந்து நாங்கள் கர்த்தாவே நீர் பலுகி பெருக்கும்படியா போவோம் என்ற ஒரு இடத்தை எங்களுக்கு காட்டுகிறே, அங்கு போகும் சுவாமி. அங்கிருந்து கர்த்தாவை உடன்படிக்கை பண்ணி தரிசனமாகி பேசுகிற அந்த பெயர்சபாவுக்கு உடன்படிக்கை இடத்திற்கு நாங்கள் கடந்து வர ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை இவ்விதமாய் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேராரிலிருந்து துறந்து விட்டாலும் ஆண்டவரே அந்த வாக்குவாதம் என்கிற இடத்துல இருந்தோம் சித்னாவிலிருந்து நாங்கள் கிளம்பி வரும் பொழுது சுவாமி எங்களுக்காக நீர் முன்குறித்து வைத்திருக்கிற ரெகோபோமையும் ஆண்டவரே பெயர்சபாவையும் நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்துவிடுவீராக. எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்தரை ஆசீர்வதித்து சந்ததி சந்ததியாய் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள உம்மை தரிசிக்க உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தரை நம்பி நாம் விதைக்கும் போது அதன் அறுவடை பலனை நாம் பெறுவோம். பெலிஸ்தியர்கள் துறவையெல்லாம் அவர்கள் மறுபடியும் எடுத்து போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கோடு இருந்தபடினாலே எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை இழக்கின்றோமோ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அவையெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஈசாக்கு செய்த ஒரு அற்புதமான காரியம் என்ன? ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார். நாம் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொள்ள எப்போதும் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட ஆண்டவர், நாம் அவரை தொழுது கொள்ளும்போது, நாம் அவரை வழிபடும் போது அவர் நமக்கு உதவியும் ஒத்தாசையும் விடுகின்றார். கண்களை மூடி நாம் வேண்டி செய்வோம். நல்ல பிதாவே, நாங்கள் நமக்கு நன்றி சொல்கின்றோம். ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனையும் அவன் சந்ததியும் பெருக செய்த தெய்வம் எங்களையும் ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் சந்ததியும் பெருக செய்யும். நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அழைக்கிறார். எங்களை தாழ்த்துகின்றோம், உமது கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை பகிர்ந்து கொண்ட மகளே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டுடைய சமாதானம் உண்டாயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் ஒரு வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலத்தில் நடத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தோடு செல்வார்.